ஹலோ கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரெண்டிங் டோன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கப்பலூரில் இருக்கிற டைரக்ட் ஃபேக்ட்ரி விசிட்டுங்க. அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட். இது ஒரு யூனிக்கான பிஸ்னஸ். ஸோ இதுக்கான தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குது, இதுக்கான சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ முதலீடு, என்ன டீட்டெயில்ன்றதை தெளிவாக இந்த பிராண்டுடைய அதாவது ஃபவுண்டர் நிறுவனர் நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த ஒளிவு மறையுமே கிடையாதுங்க, டிரான்ஸ்பரண்ட் தான். நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வண்டியை டைரக்டா அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் என் வண்டியில செக் பண்ணி காமிச்சாங்க. 2 வீல்லையுமே செக் பண்ணி காமிச்சாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு கடைசியில அட்டாச் பண்றேன். இது ஒரு தமிழரின் கண்டுபிடிப்புங்க, சரிங்களா? இது ஒரு இந்திய தயாரிப்பு. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா தெரிஞ்சுக்குவோம். ட்ரெண்டிங் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் எஸ்எஸ் சீலன் டயர் சேவர் பிரைவேட் சார்பாக அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். சார், நம்ம நிறுவனத்தை பற்றியும் நம்ம நிறுவனத்துடைய ப்ராடக்ட் சார், இது நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. சார், அப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி மக்களுக்கு பெருசாக இன்னுமே ரீச் ஆகலைன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன, நம்ம நிறுவனம் எத்தனை வருஷமா இயங்கிட்டு இருக்கு, நம்ம நிறுவனம் எங்கே இருக்குது, இந்த ப்ராடக்ட் இப்போ ஒருத்தர் தொழில் வாய்ப்பாக எடுக்கணும் அப்படின்னா இதை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றத கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். இந்த எஸ்எஸ் சீலன் டயர் சேவர் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது என்னோட நிறுவனத்தின் பேர். நம்ம நிறுவனம் மதுரையில கப்பலூர்ல ஆட்டோமொபைல் சிப்காட்ல செட் நம்பர் A15 இயங்கிட்டு இருக்கேன் சார். 9 இயர்ஸா இது இயங்கிட்டு இருக்கு சார். நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட் அண்ட் ஒரு கண்ட்ரி ஸ்ரீலங்கா. இதுக்கு நம்ம சரக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஆர்மி, நேவி பிளஸ் டிஎன்எஸ்டிசி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஆர்டிசி, டிஎஸ்ஆர்டிசி, இந்த மாதிரி பல அரசு துறை நிறுவனங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சரக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் சில அரசு துறை நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரக்கை டெமோ காமிச்சு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணி காமிச்சு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில பல நிறுவனங்கள். அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய லாரி நிறுவனங்கள், நிறைய பஸ் கம்பெனிஸ், நிறைய கார், வேன், டூ வீலர், ஜேசிபி, அப்ரூட்டட் எல்லாம் காத்தடிச்சு ஓட்டக்கூடிய அனைத்து வெஹிக்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் சரக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணோம்னா டயர்ல திடீர்னு ஏற்படக்கூடிய பஞ்சரை ஆட்டோமேட்டிக்காக அரெஸ்ட் பண்ணிடும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா டயர் இப்போ பார்த்தீங்கன்னா கோடை ஆரம்பிச்சிச்சு. அந்த கோடையில வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரிக்கும் போது நம்ம வெஹிக்கிளோட டயர் ஹீட் ஆகும். அந்த ஹீட்னால பார்த்தீங்கன்னா டயர் வெடிச்சு நிறைய விபத்துகள் நடக்கும். இந்த எஸ்எஸ் சீலன் டயர் சேவரை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த விபத்துகள் தவிர்க்கப்படும். பஞ்சர் தன்னால ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். டயர்னால ஏற்படக்கூடிய விபத்துகள் எதுவுமே நடக்காது. டயரோட மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்து மக்களுக்கு நாங்க எல்லா வழிமுறையிலையும் யூடியூப் வழியா, மார்க்கெட்டிங் எல்லா முறையிலையும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலே பேட்டன் ரைட்ஸ் அப்ளை பண்ண ஒரே ஒரு நிறுவனம் நம்மளுடைய எஸ்எஸ் சீலன் டயர் சேவர் கம்பெனி மட்டும்தான். இது வெளிநாட்டு பொருள் கிடையாது, எந்த விதமான வெளிநாட்டு டெக்னாலஜியும் கிடையாது. இது என்னோட சுய முயற்சியில உருவாக்கப்பட்ட 100% இந்தியன் டெக்னாலஜி உள்ள ஒரு தமிழரின் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறத நான் பெருமையாவே சொல்றேன் சார். கண்டிப்பா சார். இப்போ இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை சார், நம்ம எந்தெந்த வாகனங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அதாவது நீங்க பொதுவாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஒரு 2 வீலர் வச்சிருக்கேன், அல்லது லாரி வச்சிருக்கேன், பஸ் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த எல்லா வாகனங்களுக்கும் இதை பயன்படுத்தலாமா? அப்படி நான் பயன்படுத்துறதுக்கு இதுக்கு ஏதாவது அளவு ஒவ்வொரு வாகனத்துக்கும் மாறுமா, என்ன மாதிரி, அதை பத்தின தகவல் சொல்லுங்க சார். ஒரு 2 வீலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெஹிக்கிள் ப்ராடக்ட் ஒரு 2 வீலர்ல இருந்து அப் டு ஜேசிபி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளைட்டை தவிர எல்லா வெஹிக்கிளுக்கும் அப்ளை பண்ணிருக்கோம். எவ்வளவு பெரிய டயரா இருந்தாலும் அப்ளை பண்றோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டயரோட சைஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா எம்எல் மாறுபடும். இப்போ ஒரு 2 வீலர் ஸ்கூட்டர் அப்படின்னா அதுக்கு 300 ml அப்ளை பண்ணுவோம் சார். அந்த 300 ml அப்ளை காஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி காஸ்ட் 450 ரூபாய் தான் சார் ஒரு டயருக்கே. அதுக்கு தகுந்த டயர் சைஸை பொறுத்து எம்எல் மாறுபடும், அதுக்கு தகுந்த பிரைசிங் மாறுபடும். இங்க எங்க வாங்கினாலும் ஒரு கஸ்டமர் பிரான்ச்சஸ்ல டீலர்ல வாங்கினீங்கனாலும் இதே பிரைஸ் தான். பிரைஸ்ல கூட வாங்க மாட்டாங்க. பிளஸ் நம்ம ப்ராடக்ட் அப்ளை பண்றது எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அப்ளை பண்றதுக்குரிய சார்ஜ் எதுவுமே கிடையாது சார், ஃப்ரீ தான். பிளஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்கினாலும் ஜிபேல வாங்கினா 20% டிஸ்கவுண்ட் தருவோம். கேஷ் ஆன் டெலிவரி வாங்கினா 10% டிஸ்கவுண்ட் தருவோம். ஆனாலும் ஷிப்பிங் ரெண்டுக்குமே ஃப்ரீ தான் சார்.
கொரியர் சார்ஜஸ்ங்கிறது 100% எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ தான் சார். சார் மார்க்கெட்ல வந்து நிறைய தொழில் வாய்ப்பு இருக்கு சார். அதாவது பாத்தீங்கன்னா பிரான்ச்சைசியா இருக்கட்டும் அல்லது நான் ஓனா பண்றதா இருக்கட்டும், நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவ்வளவு தொழில் வாய்ப்பு இருக்கப்ப நான் எதுக்கு இந்த எஸ்எஸ் சீலண்ட் எடுக்கணும்? அதே மாதிரி வந்து அதாவது சீலண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம நிறுவனத்தை நான் எதுக்கு சார் வந்து நான் சூஸ் பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை சார், வெரி சிம்பிள். எல்லா தொழில் வாய்ப்புகள் நிறைய பணம் வேணும் சார், ஏகப்பட்ட பணம் வேணும். ஒரு ஹார்ட் சிட்டிக்குள்ளதான் டீ கடை வைக்க முடியும். அந்த டீ கடைக்கு அட்வான்ஸ் 5 லட்ச ரூபா கொடுக்கணும், அப்புறம் மெட்டீரியல் ஒரு 5 லட்ச ரூபா வேணும், அப்புறம் ராயல்டி ஒரு 5 லட்சம். இந்த மாதிரி வந்து எந்த தொழில் எடுத்தாலும் 10 லட்ச ரூபாய்க்கு மேலதான் சார் வரும். நம்ம தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சாதிக்க நினைக்கிறவங்க மட்டும்தான் சார் என் தொழில் வெல்கம் பண்றேன். வெறும் 22,000 ரூபாய் உங்க பாக்கெட்ல வச்சீங்கன்னா போதும், நீங்க தொழில் பண்ணலாம். உங்களுடைய திறமையில ஒரு நாளைக்கு சராசரி மினிமம் ஒரு 1000 to 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் நீங்க வேலை பார்த்தா. அந்த 22,000 என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வீட்டுல போய் தூங்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. சிங்கமாக இருந்தாலும் உழைச்சா மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும். உழைக்காம தூங்கிட்டோம்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன் பொருள்ல எதை எடுத்தாலும் நீங்க உழைச்சே ஆகணும். என்ன என்கிட்ட எடுத்தீங்கன்னா இது 100% இந்தியன் ரா மெட்டீரியல், என்னோட தயாரிப்பு. நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா நாங்க வந்து நிற்போம். மீதி எல்லாமே வெளிநாட்டு பொருள். வெளிநாட்டுக்காரவங்களுக்கு வருவாரா, வித்ததோட வேலை முடிஞ்சு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல யாரு சால்வ் பண்ணுவா? நான் சால்வ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஊருக்கு அவுட்ல ஒரு கடை வைக்க சொல்லுவேன், ஒரு டிவி வாங்க சொல்லுவேன், ஒரு ஏர் கம்ப்ரஸர் வாங்க சொல்லுவேன். ஆக மொத்தத்துல அதிகபட்சம் 2 லட்ச ரூபாய் முதலீடு. இந்த 2 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணீங்கன்னா அந்த ஒட்டு மொத்த தாளுகா உங்கள்கிட்ட தான் சரக்கு போகும். வேற யாருக்கும் நானும் சரக்கு நேரடியா சப்ளை பண்ண மாட்டேன். இந்த உத்தரவாதம் எத்தனை நிறுவனங்கள் கொடுக்கும்? நீங்க வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 4 கடை தாண்டி இன்னொரு பிரான்சஸ் கொடுப்பாங்க. ஆனா நான் அப்படி அல்ல. ஒருவேளை 3 லட்ச ரூபாய் முதல் போட்டீங்கன்னா அந்த மாவட்டமே உங்க கண்ட்ரோல். அந்த மாவட்டத்துல விற்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலுக்கும் உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஒரு யூடியூபரை வச்சு உங்க கடை ஓப்பனிங்க்கு நாங்க வந்து உங்க கூட குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எங்களுடைய நான் 10 ஆண்டு காலமா கத்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு 6 மணி நேரத்துல நான் சொல்லி தருவேன். இது போக 25 டிஷர்ட் கொடுப்பேன், 23 பிளக்ஸ் கொடுப்பேன், 100 நோட்டீஸ் கொடுப்பேன், 100 ஸ்டிக்கர் கொடுப்பேன். இது போக இந்த 10 ஆண்டு காலத்துல நான் எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அந்த வீடியோ கிளிப்பிங், ஒரு 4 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ கிளிப்பிங் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வீடியோ கிளிப்பிங் அந்த டிவியில பென்ட்ரைவை மாட்டி நீங்க ஓட விடும்போது கஸ்டமர்ஸ் வந்து அடுத்த கேள்வி என்ன விலைன்னு தான் வரும். இது எல்லா வேலையும் நான் உங்க கூட குறைந்தபட்சம் 3 மாசம் உங்க கூடயே இருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தருவேன். இதுக்காக தான் என்கிட்ட வாங்கன்னு சொல்றேன். ஆனாலும் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் இதை எல்லாத்துக்கும் முதல் போறதுக்கு முன்னாடி நேரடியா என் ஃபேக்டரி நம்பர் 15 ஆட்டோமொபைல் சிப்காட் கப்பலூர் மதுரை 8ல இயங்கிட்டு இருக்கு. அங்க நேரடியா உங்க வெஹிக்கிளை கொண்டு வாங்க, டெஸ்ட் ஃப்ரீயா டெமோ பண்ணி தர்றேன், பாருங்க. பெட்ரோல் ஊற்றி ஃபயர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. 100% பிடிச்சால் 22,000மோ 1 லட்சமோ 3 லட்சமோ முதலீடு உங்களுடைய சாய்ஸ் பிரகாரம் என்கிட்ட சொல்லுங்க. அது என்ன பண்ணணுமோ அதை நான் முழுமையா உங்களுக்கு நான் பண்ணி தரேன். சரி சார், இப்போ எனக்கு வந்து ஓகே, நான் இப்போ ஒரு முதலீடு பண்ணிட்டேன், நான் நம்ம பொருளை எடுத்துட்டேன், சந்தைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்டிங் சைடு வந்து இப்போ இந்த யூடியூப் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இதை தாண்டி இந்த எக்ஸ்போஸ் ஸ்டால் இந்த மாதிரியான சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்குமா சார்? நிச்சயமா பண்ணி தருவோம் சார். இப்போ உங்க ஊர்ல ஒரு எக்ஸ்போ நடக்குது, ஒரு பொருட்காட்சி நடக்குது, ஒரு திருவிழா நடக்குது, அந்த திருவிழால ஸ்டால் போறதுக்கான முழுமையோட சப்போர்ட் நாங்க பண்ணி தருவோம். அதுதான் அதன் அடிப்படையில தான் நாங்க நோட்டீஸ், ஸ்டிக்கர், டிஷர்ட், பிளக்ஸ் எல்லாம் தரது அதனோட அடிப்படையில தான். ஓகே சார், ஓகே சார். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து எங்க ட்ரெண்டிங் டவுன் நேயர்களுக்காண்டி நீங்க நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வர்ற கஸ்டமருக்கு நீங்க நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். ட்ரெண்டிங் டவுன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தோடு நன்றியோட சொல்லிக் கொள்கிறேன். இந்த சேனல் நம்பர் சொல்லிக்கிட்ட உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் நான் தர்றேன். பிளஸ் அதிகப்படியா இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 100% பிடிச்சிருந்தால் வாழ்த்தி ஒரு மெசேஜ் போடுங்க. இல்ல இந்த தொழில் வாய்ப்பு என் நண்பனை கொடுக்கணும், என் அண்ணனை கொடுக்கணும், தம்பி கொடுக்கணும், பங்காளியை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தகவலை அவங்களுக்கு
ஃபார்வர்ட் பண்ணி ட்ரெண்டிங் டவுனோட சேனலுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. கைஸ், சார் பேசுனதை கேட்டிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சாதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சரியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றதுனால என்னுடைய வாகனத்தில், அதாவது என் வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலுக்குமே வந்து செக் பண்ணி என்னுடைய கண்ணு முன்னாடியே காமிச்சிருந்தாங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் நம்பிக்கையின்மை அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நேரடியா விசிட் பண்ணுங்க. இந்த தொழிலை நீங்க பண்ணணும்னு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா நேரடியா விசிட் பண்ணி உங்க வாகனத்திலே செக் பண்ணி தாராளமா நீங்க வந்து உடனே எடுக்க வேணாம். ஸோ இன்னைக்கு நீங்க போய் அந்த சோதனையை செய்றீங்க அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு கூட நீங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் மட்டும் இந்த தொழிலை நீங்க எடுக்கலாம். ஸோ முதல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய வாகனத்துல இருக்க டயர்ல இருக்க ஏரை வந்து புடுங்கிறாங்க. அதை புடுங்கினதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஜெல்லை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட அந்த ஜெல்லை இன்ஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஏற அடிச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வரைய போயிட்டு வராங்க. ஏன் இந்த 1 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த ஜெல்லை உள்ள அடிச்சதும் அது வந்து டயருக்கு உள்ள ஃபுல்லா படியணும் அப்படின்ற காரணத்தினால 1 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டா வந்து போயிட்டு வர்றாங்க. அது போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் வந்து அடுத்ததை பண்றாங்க. அதாவது அந்த ஆணி அடிச்சு பாக்குறது. ஸோ இப்போ என்ன செய்யறாங்கன்னா மீட்டர் கேஜுங்க. ஸோ மீட்டர் கேஜ்ல வந்து எவ்வளவு ஏர் அடிச்சிருக்கும் அப்படின்றத தெளிவா நம்ம கிட்ட முன்னாடியே காமிச்சிடுறாங்க. சரிங்களா? இந்த மீட்டர் கேஜ்ல இருக்க ஏர் நம்ம ஆணி அடிச்சதுக்கு அப்புறமும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்ம அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து சார் எடுத்துட்டு போறாங்க இல்லையா? சார் எடுத்து போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் ஓடிட்டு வராங்க. அந்த ஜெல்லு டயருக்குள்ள போய் செட் ஆகுறதுக்காண்டி ஒரு 1 கிலோமீட்டர் வந்து போயிட்டு திரும்ப வராங்க. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நேரடியா நீங்க போய் தாராளமா விசிட் செய்யலாம். இதை வந்து நான் நேரடியா பார்த்ததுக்கு வந்து என்னால் நம்ப முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெல்லு ஃபுல்லா டயர் ஃபுல்லா இருக்கு. அந்த ஜெல்லு டயர் ஃபுல்லா இருக்கிறப்ப ஆணி வந்து அடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க, அதுக்கு ஒரு எல்லோ கலர் மார்க்கும் போட்டுடுறாங்க. இந்த ஆணி அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு. ஸோ அந்த ஆணியோடயே வந்து வண்டியை வந்து ஓட்டுறாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் வந்து பழையபடி போயிட்டு அந்த ஆணி வந்து டயர்ல தான் அடிச்சபடி அப்படியே இருக்கு. அந்த ஆணியோட ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு வர்றாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த வண்டியில அடிச்சிருந்துச்சு ஆணி இல்லையா? அதாவது இப்போ ஆணி அடிச்சாச்சு, ஜெல்லும் வந்து கம்ப்ளீட்டா உள்ள டயருக்குள்ள அப்ளை ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆணியை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஆணியை ரிமூவ் பண்ணிட்டு வழக்கம் போல எப்பயும் போல நீங்க வண்டி ஓட்டுவீங்க இல்லையா? அது மாதிரி பஞ்சர் பார்க்காம ஆணியை ரிமூவ் பண்ணதும் பழையபடி வண்டியை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ இது எதுக்கு இந்த ஆணி அடிச்சு காட்டுறோம் இப்படி போயிட்டு வராங்க அப்படின்னா நமக்கு டெமோக்காக. நார்மலா வண்டி பஞ்சர் ஆகிறப்ப நீங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். ஸோ ஆணி மட்டும் நீங்க எடுத்துட்டு வண்டி ஓட்டிக்கலாம். நான் இப்போ டெமோக்காக நமக்கு வந்து உடனே பண்ணணுன்றதுனால பண்ணி காட்டுறாங்க. இப்போ ஆணி எடுத்துட்டு போயிட்டு வந்த வண்டி. ஸோ அந்த இடத்துல பார்த்தா தெரியும் எல்லோ மார்க் இருக்கு. அந்த ஆணி அந்த இடத்துல தான் அடிச்சிருந்தாங்க. ஆணி எடுத்துட்டு ரைடு போயிட்டு வந்து தண்ணி ஊத்துறாங்க. நானும் கையில வந்து செக் பண்ணி பார்த்தேன். டயர் நல்லா கல் மாதிரி இருந்துச்சு. ஏரும் அடிச்ச ஏர் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் வீட்டுக்கே வந்துட்டேங்க. ஸோ மதுரை கப்பலூர்ல இருந்து நான் மதுரை டவுனுக்குள்ள வந்திருக்கேன். இங்க பாருங்க நைட்டும் ஆயிடுச்சு. இப்போ வரை ஏர் லீக்கோ பஞ்சரோ எதுவுமே கிடையாது. இது பஞ்சர் சம்மந்தப்பட்டது கிடையாதுங்க. வாகன பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. இதை ஒரு தொழிலா நீங்க எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். மார்க்கெட்ல இதுக்கு அந்த அளவுக்கு போட்டி இல்லை. நீங்க வந்து இதை வந்து கொண்டு போய் ரீச் பண்ற விதம்னா கஸ்டமர் கிட்ட நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தொழில் வாய்ப்பு உள்ள வீடியோக்கள் நம்ம ட்ரெண்டிங் டவுன்ல அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.